சித்ரா பௌர்ணமியில் நம்ம செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நமக்கு ரொம்பவே வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சித்ரா பௌர்ணமியில் ஒரு தொழில் தொடங்கலாம். முக்கியமான வேலை எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம அன்றைக்கி செய்யலாம். செய்யும்போது நமக்கு அது வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். எப்படி நமக்கு தைப்பூச திருநாளில் நமக்கு ஆரம்பிக்கக்கூடிய எல்லா வேலையும் வெற்றியை கொடுக்குமோ, அதே மாதிரி சித்ரா பௌர்ணமியில் ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து வேலையுமே நிறைய பிரச்சனைக்கு காரணம் நம்மளுடைய வாய் தான். அந்த வாயை ஒரு நாள் நம்ம ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நம்ம மௌனமாக வாயை மூடிக்கொண்டு இருக்கும்போது நம்மளுடைய எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்றது நமக்கு தெரியும். அதுலேயே நம்மளுடைய பிரச்சனைக்கான விடை கிடச்சிடும். இதை மாதிரி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை பண்ணும்போதும் நமக்கு சித்ரா பௌர்ணமியோட முழு பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லேயுமே நமக்கு காமாட்சி அம்மன் இருப்பாங்க. அந்த காமாட்சி அம்மனை அவங்களுடைய குலதெய்வமாக நினச்சி அவங்களுக்கு அபிஷேகத்துக்கு கரும்பு சாறு வாங்கி கொடுத்து, நீங்கள் அபிஷேகத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது வாசனை மலர்கள் வாங்கி கொடுத்து பூஜித்து வரும்போது உங்களுடைய குலதெய்வத்தோட சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, சத்யநாராயண பூஜை செய்யலாம். இது வரைக்கும் யாரும் சத்யநாராயண பூஜை நம்ம பண்ணதே இல்லைன்னு சொல்கிறவங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பக்தி கேஃப் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கஜலட்சுமி. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சித்ரா பௌர்ணமி பற்றி பார்க்க போகிறோம். மிக மிக சக்தி வாய்ந்த நாளாக சித்ரா பௌர்ணமி இருக்குது. பௌர்ணமியிலே எல்லா பௌர்ணமியும் நமக்கு ஒரு சிறந்த நாளாக தான் இருக்கும். பௌர்ணமி தேதி அதுலேயும் சித்ரா பௌர்ணமின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாக அது முன்னோர்களால் வகுத்தப்பட்டது. சித்ரா பௌர்ணமியில் நம்ம செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நமக்கு ரொம்பவே வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சித்ரா பௌர்ணமியில் ஒரு தொழில் தொடங்கலாம். முக்கியமான வேலை எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம அன்றைக்கி செய்யலாம். செய்யும்போது நமக்கு அது வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். எப்படி நமக்கு தைப்பூச திருநாளில் நமக்கு ஆரம்பிக்கக்கூடிய எல்லா வேலையும் வெற்றியை கொடுக்குமோ, அதே மாதிரி சித்ரா பௌர்ணமியில் ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து வேலையுமே நமக்கு வெற்றியை கொடுக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதமும் நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து வழிபாட்டு செய்யும்போது நம்ம கேட்கக்கூடிய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி திருநாள். சித்ரா பௌர்ணமி திருநாள் அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு செய்யலாம். குலதெய்வ வழிபாடுன்றது அம்மனாக இருக்கக்கூடிய தெய்வங்களை நம்ம வழிபடும் போது குலதெய்வத்தை நம்ம அன்னைக்கு ஒரு நாள் மாதம் நம்மளால் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, அன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம போய் வழிபாட்டு செய்யும்போது அது நமக்கு அதீத பலனை கொடுக்கும். குலதெய்வத்துக்கு போகிறவங்க வெல்லம், பச்சரிசி ரெண்டுமே பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு குலதெய்வ கோவில் சுற்றி போட்டுட்டு வந்தீங்கன்னா, அன்றைக்கி நீங்கள் ஒரு நாள் போடுற அந்த அரிசி பச்சரிசி நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே நீக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லேயுமே நமக்கு காமாட்சி அம்மன் இருப்பாங்க. அந்த காமாட்சி அம்மனை அவங்களுடைய குலதெய்வமாக நினச்சி அவங்களுக்கு அபிஷேகத்துக்கு கரும்பு சாறு வாங்கி கொடுத்து, நீங்கள் அபிஷேகத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது வாசனை மலர்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு பூஜித்து வரும்போது உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் மாதமும் பௌர்ணமியில் செய்யலாம். சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய நாளையும் நம்ம செய்யலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனோட நம்ம வழிபடும் போதும் நம்மளுடைய பாவ கணக்கு அனைத்துமே நீங்குவதாக முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் சித்ரா பௌர்ணமியில் நம்ம சித்திரகுப்தனை ஏன் வணங்கணுன்றதுக்கான காரணம் நான் சொல்கிறேன். சித்திரகுப்தன் உதித்த நாளும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான். நம்ம எந்த ஒரு விஷயத்தை சித்திரமாக நினச்சி, அதாவது நம்ம ஒரு காரியம் செய்ய போகிறோன்னா அதுக்கு ஒரு பிளான் போடுவோம். ஒரு ஸ்டார்ட் பண்ணி இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஒரு இது பண்ணுவோம். அதை நம்ம ஒரு உருவமாக கொண்டு வரோம் பார்த்திங்களா, அதுதான் சித்திரம். அதை க்ரியேட் பண்ணக்கூடிய இது சித்திரகுப்தனுக்கு தான் இருக்குது. அதனால தான் சித்திரகுப்தன் அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உதித்ததுனால சித்திரகுப்தனை நம்ம வழிபட்டுட்டு நம்ம எந்த ஒரு காரியமும் செய்யும்போது நம்மளுடைய அனைத்து வெற்றியுமே நமக்கு அது கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனை நம்ம வழிபடும் போது நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே, பாவம்ன்றது எப்படின்னா, நம்ம இந்த வருடம் பாவம் செஞ்சுட்டு அடுத்த வருஷம் திரும்ப சித்திரகுப்தனை வழிபட்டுட்டு என் பாவம் குறையணும்னு சொன்னோன்னா அது குறையாது. நம்ம தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்துமே நீக்கக்கூடிய தன்மை சித்திரகுப்தனுக்கு இருக்குது. அதனால் நம்ம அன்னைக்கு சித்திரகுப்தனை வழிபடும் போது நமக்கு அதனுடைய பலன் அதிகமாக கிடைக்கும். நம்ம சித்திரகுப்தர் கோவில்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் ஒரு கோவில் இருக்குது. சித்திரகுப்தனுக்கு தனிப்பட்ட கோவில் இருக்குது. உங்களை எல்லாராலையும் அங்கே போக முடியாதவங்க ஒரு பிளேட்டில் ஒரு துண்டு வெல்லம், அச்சு வெல்லம் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் சாயந்தரம் போல், அதாவது மார்னிங்லேருந்து விரதம் இருந்துட்டு
ஈவினிங்காக மூன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சித்திரகுப்தனை அந்த பிளேட்டில் அவரை மனசார நினச்சிட்டு, நான் தெரிந்து தெரியாத செய்த பாவங்கள் அனைத்துமே என்னுடைய பாவகர்மாக்கள்லேருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த விளக்கை ஏற்றி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வெல்லத்தை நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு அதீத பலன் கிடைக்கும். அவரை நினச்சி செய்யும்போது நமக்கு நல்லதே நடக்கும். நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய பிஸ்னஸ், தொழில், கடை தரப்பு, நீங்கள் வந்து வீடு வாங்குறீங்க, ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை அன்றைக்கி நீங்கள் ஒரு புளியார் சொல்லி மாதிரி போட்டு அதை ஆரம்பிக்கும் போது அதில் எந்த வித தடையும் வராது. அது வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். அதனால் முக்கியமான வேலை எது இருந்தாலும் நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது அது நமக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும். அதுக்கப்புறம் அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, சத்யநாராயண பூஜை செய்யலாம். இது வரைக்கும் யாரும் சத்யநாராயண பூஜை நம்ம பண்ணதே இல்லைன்னு சொல்கிறவங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது மாதம் மாதம் சத்யநாராயண பூஜை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை என்னால் மாதம் மாதம் பண்ண முடியாத பௌர்ணமி தேதிக்குன்னு சொல்லவங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் கூட அந்த சத்யநாராயண பூஜை நம்ம பண்ணும்போது அதுக்கு நமக்கு அதீத பலன் கிடைக்கும். சத்யநாராயண பூஜை பெருசாக பண்ண முடிஞ்சவங்க நம்ம ஐயரெல்லாம் கூப்பிட்டு பண்ணலாம், புரோகிதரை கூப்பிட்டு பண்ணலாம். முடியாதவங்க நீங்களே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது லேடிஸ்லாம் இருப்பாங்களே அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு சத்யநாராயண ஃபோட்டோவை நல்லா தொடச்சிட்டு அவருக்கு பூ மாலையெல்லாம் சாத்திட்டு ஒரு 5லேருந்து 7 பிரசாதம் நெய்வேத்தியம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சத்யநாராயண கதைகள்னு சொல்லிட்டு புக் விற்கும். அந்த புக்கில் இருக்கிற கதையை நீங்கள் அப்படியே படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் வந்திருக்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் சுமங்கலிக்கு புடவை உங்களால் என்ன முடியுமோ அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு சாதம் போட்டு நெய்வேத்தியம் படைச்சதை நீங்கள் பண்ணிவிட்டு அனுப்பும்போது நமக்கு செல்வம், நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகி அனைத்து சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகம். அதனால் சத்யநாராயண பூஜை முடிஞ்சவங்க பண்ணுங்கள். பெருசாக செய்ய முடியலனாலும் சிம்பிளாவது நம்ம சத்யநாராயண ஃபோட்டோவை தொடச்சி முடிச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் பிரசாதம் பண்ணுங்கள். ரொம்பவே நமக்கு அது சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதுக்கப்புறம் குத்துவிளக்கு பூஜை பண்ணலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம குத்துவிளக்கு பூஜை பண்ணலாம். குத்துவிளக்கு 2 குத்துவிளக்கு எடுத்துகிட்டு அதுக்குமே நம்ம அதே மாதிரி பூ, மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுட்டு நீங்கள் விளக்கு பூஜையோடு நமக்கு 108 ஸ்தோத்திரம் இருக்குது. அந்த ஸ்தோத்திரம் வந்து நீங்கள் கூகுளில் கூட போட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணும்போது அதுவும் நமக்கு அதீத பலனை கொடுக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம அதே மாதிரி காலையில் 6 மணிக்கு நம்மளுடைய விரதத்தை ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிச்சுட்டு அவங்கவுங்க குலதெய்வம் தெரிஞ்சவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, தெரியாதவங்க பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு ஏதாவது போயிட்டு வாங்க. அதுவும் இல்லாதவங்க ஒரே நாள் ஒரே நேர்கோட்டில் உள்ள 3 அம்மன்களை பற்றி நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். அந்த அம்மன்களையும் நீங்கள் போய் ஒரே நாள் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய விரத முறையில் நீங்கள் முடிக்கும்போது நம்ம கேட்டதை அனைத்துமே, நம்ம விரும்பிய அனைத்துமே விரும்பியபடி அம்மன் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இருக்கிறதுலையே சக்தி வாய்ந்த விரதத்தில் சித்ரா பௌர்ணமி விரதமும் ஒன்று. அதில் முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க மௌன விரதம் இருங்க. மௌன விரதம் இருக்கும்போது நம்ம எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், எதுக்காக வந்திருக்கோம், என்ன காரியத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்றத நமக்கு கண்டிப்பாக உணர்த்தும். நம்ம என்ன இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன பண்ண போகிறோன்றதையும் கண்டிப்பாக நமக்கு உணர்த்தும். அதே மாதிரி நிறைய பிரச்சனைக்கு காரணம் நம்மளுடைய வாய் தான். அந்த வாயை ஒரு நாள் நம்ம ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நம்ம மௌனமாக வாயை மூடிக்கொண்டு இருக்கும்போது நம்மளுடைய எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்றது நமக்கு தெரியும். அதுலேயே நம்மளுடைய பிரச்சனைக்கான விடை கிடச்சிடும். இதை மாதிரி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை பண்ணும்போதும் நமக்கு சித்ரா பௌர்ணமியோட முழு பலன் நமக்கு கிடைக்கும். சாயந்தரம் மூன் வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் 9 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு 1 டம்ளர் பால், ஏலக்காய், நாட்டு சக்கரை போட்டு சந்திரனை போய் பார்த்து மௌலீஸ்வராய நமக மௌலீஸ்வராய நமகன்னு சொல்லி 10 முறை சொல்லணும். ஏன்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் 10 முறை சொல்லணும். 10 முறை சொல்லிவிட்டு அந்த பிளேட்டை கொண்டு அப்படியே ஆரத்தி காமிச்சிட்டு நீங்கள் கீழே கொண்டு வந்து அந்த பால், விரதம் இருக்கிறவங்க யாரோ ஃபஸ்ட்டு அந்த பாலை குடிச்சிட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். சித்ரா பௌர்ணமியோடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இதனுடைய அதீத பலனும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதெல்லாம் வேண்டி இந்த விரதம் இருக்கீங்களோ அதுக்கான முழு உங்களுக்கு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி விரதம் இருந்து நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வச்சு பாருங்கள் மௌலீஸ்வரர்கிட்ட. உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டிங்களோ, என்ன விரும்புனீங்களோ அதை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த வருடம் சித்ரா பௌர்ணமிக்குள்ளேயும் உங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும். இதே மாதிரி வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.